கடல்ல வாழும் எறும்பு உண்மையாவே எறும்பு கிடையாது. இதோட பேரு பிரயோசோம். ஆனா இது பண்ணக்கூடிய வேலைகள் எறும்பு மாதிரி தான் இருக்கும். குளோனிங் உயிரினத்தை சார்ந்தது. தன்னோட உடலை தானே உருவாக்கிக்கும். இது பார்க்க பாசி, பாறை இல்லைன்னா கோரல் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது உண்மையில ஆயிரக்கணக்கான கூட்டமா வாழக்கூடிய உயிரினம். அந்த ஒரு சின்ன சின்ன உயிரினத்தையும் ஜூயிடுன்னு சொல்றாங்க. ஒரு ஜூயிடு ஒரு பெட்டி மாதிரியான அமைப்புக்குள்ள இருக்கும். மெல்லிய கை மாதிரி டென்டக்கிள்ஸ் இருக்கும். இது மூலமா உணவை பிரித்து சாப்பிடும். அதிகமாக கடலில் தான் இருக்கும். சில வகைகள் மட்டும் ஏரி, குளம், ஆறுகளில் காணப்படும். கடல் சிப்பி, மரம், கப்பல் மேலே கூட இது ஒட்டி வாழும். இதுவும் தண்ணியில் ஃபில்டர் பண்ணி உணவை சாப்பிடக்கூடியது தான். பிளாங்டன், பாக்டீரியா, ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாத்தையும் டென்டக்கிள்ஸ் மூலமாக பிடிச்சு சாப்பிடும். இது எல்லாமே குளோனிங் பண்ணக்கூடியதானா? கிடையாது. சில வகைகள் மட்டும் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடியது. இது ஏன் தண்ணியில் வாழும் எறும்பு மாதிரின்னு சொன்னா, எறும்பு மாதிரி சில ஜூயிட் உணவு சேகரிக்கும், சில ஜூயிட் பாதுகாக்கும், சில ஜூயிட் குளோனிங் இல்லைன்னா இனப்பெருக்க வேலையை பார்த்துக்கும். இதில் 5000க்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்குது. 500 மில்லியன் ஆண்டுகளாக பூமியிலையும் வாழ்ந்துட்டு வருது.